சென்னை அரும்பாக்கத்தில் போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருளான சூடோபெடரினை கைப்பற்றிய போலீசார் அது தொடர்பாக 3 பேரை கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில போதைப் பொருள் கடத்தி விற்பனை செய்யக்கூடிய கும்பலுக்கு எதிராக தனிப்படைகள் அமைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில சென்னை அரும்பாக்கம் பகுதியில கடந்த மாதம் இது போன்ற ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பல் பிடிபட்டது. 5க்கும் மேற்பட்ட அந்த நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை, அவர்களுடைய செல்போன் தொடர்புகளை வைத்து தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் தனிப்படை போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வந்தார்கள். அதன்படி அந்த கும்பலுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய மேலும் 3 நபர்களை தற்பொழுது அரும்பாக்கம் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து சூடோஎஃபிட்ரின் என்ற ஒரு வகையான போதைப் பொருள், இந்த பொருளை வைத்து மெத்தம்பட்டமைன் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களை இதன் மூலமாக தயாரித்து விற்கிறார்கள். எனவே இந்த மூலப்பொருட்களுடைய விலை சர்வதேச சந்தை மதிப்புல அதிகமாக இருக்கும் என்றும் காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது இந்த பிடிபட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தியதுல அவர்கள் வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த ரவி, கணேஷ் மற்றும் திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த மதன் ஆகிய 3 பேர் எனவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த 3 பேரிடம் இருந்து சுமார் ஒரு 38 லிட்டர் சூடோஎஃபிட்ரின் என்ற இந்த போதைப் பொருளுக்கான மூலப்பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவர்கள் எங்கே வைத்து இந்த போதைப் பொருட்களை எல்லாம் கைமாற்றினார்கள், இதை எங்கே கொடுத்து இவர்கள் போதைப் பொருட்களாக தயாரித்தார்கள், யாருக்கெல்லாம் சப்ளை செய்திருக்கிறார்கள் என தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு அந்த பகுதியில் எல்லாம் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது.